அப்போ என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, இங்கே 9வது வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 32:9 சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே. அடுத்ததில் 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நிர்விசாரிகளே. அடுத்தது நம்ம பார்க்குறோம் மறுபடியும் சுகஜீவிகளே. அப்போ எந்த ஒரு கரிசனையுமே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. எது நடந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, எது நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு கூட்டம் அந்த நாட்களில் என்ன செய்து இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற கூட்டத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 12வது வசனத்தில் பார்க்குறோம், செழிப்பான வயல்வெளிகளின் நிமித்தமும் கடிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புங்கள். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பலன் கொடுக்கலை. திராட்சை செடி பலன் கொடுக்கலை, செழிப்பான வயல்வெளி என்ன செய்யலை, பலன் கொடுக்கலை. ஏன்? இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, எல்லாம் சுகஜீவிகளாக இருக்கிறாங்க, யாருமே பிரயாசப்படலை. திராட்சை தோட்டத்துக்காக யாரும் வேலை செய்யலை, வயல்வெளிகளுக்காக யாரும் பிரயாசப்படலை. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாம் என்னவாகுது, எல்லாம் வறண்ட நிலங்களாக என்ன செய்து கிடக்குது. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிக்கூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடிகளும் நெருஞ்சிலும் முளைக்கும். என்னுடைய நிர்விசாரம், என்னுடைய சுகமான வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நிமித்தம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமே என்னால் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. அடுத்து 14 பார்க்குறோம், அரண்மனை பாலாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகர வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும், அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மாறுவது மந்தைகளுக்கும் மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். அப்போ எந்த இடமெல்லாம் செழிப்பாக இருந்ததோ அந்த நிலமெல்லாம் இப்போ பாலாகி என்ன செய்து ஒன்றுக்கு பிரயோஜனமற்றதாக என்ன செய்து கிடக்குது. அப்போ இதை பார்க்கும்போது மனசில் ஒரு விசாரம் ஏற்படுது. ஏன் இப்படி ஆச்சு, எதனால்? ஒரு நாள் யோசிக்கிறோம்ல, ஏன் இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரவே மாட்டேங்குது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நம்ம யோசிக்கும் போது தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி தான் இருக்கும். நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உன் மேலே ஊற்றப்படுற வரைக்கும் ஒரு மாற்றத்தையும் உன்னால் காண முடியாது. அப்போ அந்த உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம மேலே ஊற்றப்படும் போது என்ன காரியம் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வனாந்திரமும் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி என்னவாக மாறப்படும், காடாக எண்ணப்படும். என்னைக்கு உன் மேலே உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படுகிறதோ அது வரைக்கும் எந்த மாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. என்னைக்கு உன் மேலே ஆவி ஊற்றப்படுகிறதோ அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு என்ன செஞ்சிடும், உண்டாகும். வனாந்திரம் செழித்து வயல்வெளி ஆகும், கடுவெளி காடாக என்ன செய்யும், எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி இருக்கும். இன்றைக்கி நல்ல நிறைய காரியங்களை குறித்து நம்ம பாரத்தோடு என்ன செஞ்சோம், ஜெபித்தோம். ஏன்? எல்லாமே கெட்டு சீரழிந்து கிடக்குது. இதை பார்த்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியலை, சும்மா இருக்க முடியலை. இதில் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நாளில் என்ன செய்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கூட நம்ம கூடி என்ன செஞ்சிட்ருக்குறோம், ஜெபிக்கிறோம். எதுக்கு? எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் நமக்கு தேவை. அப்போ அந்த உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம மேல் ஊற்றப்படுற வரைக்கும் எந்த மாற்றங்களும் வராது. எப்போ அந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் அந்த காரியங்களில் என்ன செய்யும், ஒரு மாறுதல் உண்டாகும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு சிலருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா அதிலே 32:15 பார்க்கலாம். 32:15 அதான் இந்த வசனத்தை தான் நம்ம பார்த்தோம். இதில் அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவி ஊற்றப்படுறதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கும் ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பின்னால் வர சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களெல்லாம் எங்கே போய் தங்கியிருக்க சொல்கிறாரு, எருசலேமில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க,
காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் அந்த எருசலேமில் வந்து மேலறையில் கிட்டத்தட்ட 120 பேர் காத்திருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? உன்னதத்திலிருந்து ஆவி என்ன செய்து ஊற்றப்பட்டது. அந்த 120 பேர் மேலேயும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு சாட்சியாக பார்த்தோன்னா பேதுரு, அதே அதிகாரத்தில் நம்ம பேதுருவை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேதுரு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பயப்படுகிறவனாக இருந்தான். ஒரு ஸ்திரீகிட்ட கூட அவனுக்கு நிற்க முடியலை. அந்த அளவுக்கு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனாக என்ன செய்கிறான்? அவன் காணப்படுறான். அவன் ஆண்டவரோடு கூட தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள என்ன செய்யலை? வரவே இல்லை. ஆண்டவர் கூடவே தான் இருந்தான். அந்த 12 சீசர்களும் சரி, ஆண்டவர் கூடவே இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு பாரத்தையும் அவங்க எடுத்துக்கல, விரும்பவே இல்லை. ஆண்டவர் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார். அப்படியே சொல்லி 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 அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு புது பலன் கட்டாயம் என்ன செய்யணும்? வேணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமில் காத்திருந்த எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே பேதுரு என்ன செய்கிறான்? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான்? எழும்புறான். இதுவரைக்கும் பயந்து நடுங்கிய பேதுரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வைராக்கியம், ஒரு தைரியம் அவனை பலப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அங்கே கூடியிருந்தவங்களாம் எல்லாரும் 19 விதமான பாஷைகள்லாம் அவங்க அந்நிய பாஷையில் அந்த ஆவி ஊற்றப்பட்ட போது எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? என்ன எல்லாரும் நம்ம பாஷையில் பேசுகிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒருவேளை குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க. இந்த வார்த்தை பேதுருடைய காதுகளில் விழுந்த உடனே அவனால் சும்மா இருக்க முடியலை. அப்போ தான் பேதுரு 12 கூட நின்று 14வது வசனத்தில் அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் படுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பாருங்கள், பயந்து நடுங்கின பேதுரு இன்றைக்கு ஊரே கூடி இருக்குது. எருசலேமில் பண்டிகை நாட்களில் கூடியிருக்கிற அந்த மக்களுக்கு நடுவில் எழுந்து நின்று உரத்த சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் தைரியமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடி பயந்து நடுங்கிய பேதுரு இன்றைக்கு உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட உடனே அவன் தைரியசாலியாய், ஆண்டவருடைய பலத்தை பெற்றவனாய், இதுவரைக்கும் வாய் திறந்து மற்றவர்களிடத்தில் பேச தயங்கினவன் இன்றைக்கு வைராக்கியமாக எழுந்து நின்று என்ன சொல்கிறான்? நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி தைரியமாக பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் கட்டாயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். அதே அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ல் 37, 38 பாருங்கள். 37, 38 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா? யார் கேட்டபோது? பேதுருவும் யோவானும் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரே அதிகாரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படியா எழும்பி உடனே சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலர்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஆச்சரியப்படுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி ஆண்டவர் தங்களுக்கு செய்த காரியங்களை அவங்க எடுத்து சொல்கிறத பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்கள எப்படி பேசிக்கிறாங்க பாருங்கள். அப்பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அவர் தைரியமாக வைராக்கியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள் 3000 பேர் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தையும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையே அவங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்குறார். இதை நான் வாசிக்கும் போது நினச்சேன், இன்றைக்கி நம்மளால் இந்த அளவுக்கு சாதிக்கவே முடியல. இந்த பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அப்போ 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 பேரை கூட நம்மளால் நிலைய உட்கார வைக்க நம்மளால் முடியலை. அப்போ நம்ம இடத்துல என்ன ஒரு குறை இருக்குது? நான் இன்னும் அபிஷேகத்தில் இன்னும் எனக்குள்ள ஆவி என்ன செய்யப்படலை? ஊற்றப்படலை. என்னிடத்துல இருக்கிற குறையை தான் நான் முதல்ல பார்க்குறேன்.
அப்போ இந்த காரியத்தில் இந்த தடைகள் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த உன்னதத்தில் இருக்கிற ஆவி எனக்குள்ளே இன்னும் சரியான முழுமையாக ஊற்றப்படுறதுக்கு நான் என்ன செய்யலை, இந்த இந்த 120 பேர் காத்திருந்தாங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியங்களில் இன்னும் என்னால் பலனை பார்க்க முடியலை, இன்னும் அந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த அற்புதங்கள் இன்னும் நம்முடைய ஊழியத்தில் காணப்பட முடியலை அப்படின்னா, இன்னும் எனக்குள்ளாக அந்த அபிஷேகம், அந்த அந்த உன்னதத்தில் இருக்கிற ஆவி எனக்குள்ளே முழுமையாக என்ன செய்யப்படலை, ஊற்றப்படலை. நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் அந்த ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா அந்த ஜெபமும் வேஸ்ட்டு, நம்முடைய வேத வாசிப்பும் வேஸ்ட்டாக தான் போகும். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். 4 அதிகாரம் அப்போஸ்தலர் 4:12-13 நம்ம வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பாருங்க, சுவிசேஷத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறான், அவருடைய நாமந்தான், அதில் தான் அவங்களுக்கு விடுதலை உண்டு. அவங்க சொல்லி அப்படி பிரசங்கிக்கும் போது இதுவரைக்கும் அவங்க பேசி கேட்காத அந்த ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி பேசி அவங்க பார்த்ததே கிடையாது. இவ்வளோ தைரியமாக அவங்க நின்று சுவிசேஷத்தை அறிவித்ததோ இல்லை, சாதாரணமாக அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்துருப்பாங்கல்ல, இந்த பேதுருவும் யோவானும் அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்தவங்களாம் இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம்தான் இவங்க கூட இருந்தாங்க, ஆனால் பிறந்து வளர்ந்த ஊர். அப்போ அந்த மக்களெல்லாம் பார்த்தாங்க, என்ன இவங்க ஒரு நாள் இப்படி பேசுகிறவங்க இல்லையே, எப்படி இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க. இப்போ அதுவும் பத்தாமல் இப்போ எங்கேருந்து ஊற்றப்பட்டிருக்கு, உன்னதத்திலிருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆவி ஊற்றப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல அசாதாரணமான காரியங்களை நம்ம சாதிக்கணும்னா அந்த ஒரு விசேஷித்த ஆவி நமக்குள்ளே வேணும். இயற்கைக்கு மாறான காரியங்களை நம்ம எதிர்பார்க்குறோம், இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கணும், இதிலெல்லாம் இப்படியெல்லாம் மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நமக்கு நிறையா வாஞ்சைகள் இருக்குது. குடும்பத்திலே ஆகட்டும், நம்முடைய ஊழியங்கள்லேயே ஆகட்டும், நம்முடைய தேசத்திலே ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நாள் நான் எதிர்பார்க்குற மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் எனக்குள்ள முதல்ல மாற்றம் என்ன செய்யணும், வரணும். முதல்ல நான் என்னைய ஆண்டவருக்குள்ளே என்ன செய்யணும், வைத்து அந்த உன்னத ஆவினால் நான் பலப்படும் போது மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். நம்ம சிம்சோனை நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அந்த சிம்சோன் என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிற வரைக்கும் நிறைய காரியங்களை அவன் சாதிக்கிறான். ஏன்னா உலக பிரகாரமாக அவன் சிம்சோன்னா, இன்றைக்கி தைரியசாலிகளில் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சிம்சோனை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த அளவுக்கு பலசாலியாக இருந்த அந்த சிம்சோனை விட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, வெளியே போயாச்சு. வெளியே போனதுக்கப்புறம் அவன் சாதாரண மனுஷனை விட கேவலமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு, அவன் வெறும் ஒன்றுமே ஒரு ஹோப்லெஸ் மேனாக அந்த இடத்துல என்ன செய்கிறான், அவன் நின்று கொண்டு இருக்க நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட சிம்சோனை, அந்த சிம்சோனுக்கு நல்லா தெரியும், என்னிடத்துல இருக்கிற ஆவியை நான் என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன், இனிமேல் இந்த இடத்துல இருந்து, இந்த மக்கள் கையிலேருந்து என்னையால் தப்பிக்க முடியாது. அப்போ இப்போ நான் என்ன செய்யணும், அவன் யோசித்து பார்க்கும்போது இந்த ஆதரவற்ற நிலைமையில் நான் நிற்கிறேன், நான் இப்படியே நான் என்ன செய்யக்கூடாது, செத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு தூஷணத்தை நான் உண்டாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க. அப்போ உன்னதத்தின் ஆவி அவன் மேலே ஊற்றப்படுகிறது. அவன் என்ன செய்தான், அந்த இடத்துல இருந்த எல்லாரும் என்ன செய்தான், அந்த தூண்களை சரித்து அந்த வீட்டையே கீழே அந்த வீடு முழுவதும் இடிந்து அந்த பெரிய இடம் ஃபுல்லாக இடிந்து அத்தனை பேர் என்ன செய்தது, கொன்று போட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் உடைக்கப்படணும்னா உன்னதத்தில் இருக்கிற ஆவி நமக்குள்ளே என்ன செய்யணும், ஊற்றப்படணும். அது ஊற்றப்படாத வரைக்கும் தடைகளாக தான் என்ன செய்யும், இருக்கும், பார்க்கப்படும். அப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் 2 ராஜாக்களில் 2 ராஜாக்கள் 2:9 பாருங்க. 2 ராஜாக்கள் 2:9. 2 ராஜாக்கள் 2:9.
பாருங்க, ஒரு புதிய ஒரு சீஷனை ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு. இது எலிசாவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எலியாவை விடாமல் தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, வந்துட்டே இருக்கிறாரு. அப்போ பொறுத்து பார்த்த எலியா கடைசியில் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்னை எப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, நான் வெறும் மனுஷன்தான், ஒரு சால்வே தான் அவர் மேலே கிடக்குது. அப்போ கடைசி நிமிஷம் எப்பயுமே அவருக்கு அந்த ஒரு சால்வே தான், போகிற இடத்துல சாப்பாடு, தங்குற இடத்துல தூக்கம், இப்படி தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஊழிய பாதையில் அவர் கடந்து போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த எலியா என்ன செய்கிறாரு, எலிசாவை பார்த்து கேட்குறாரு, இவ்வளோ தூரம் என்னையை ஃபாலோ பண்ணி உனக்கு என்ன வேணும்? அப்போ ஒருவேளை எலியா என்ன எதிர்பார்த்துருக்கலாம், ஒருவேளை அவருக்கு ஏதாவது பெரிய ரெக்கமெண்டேஷன், ஏதாவது அவன் செட்டில்மெண்ட்டுக்குரிய காரியம், ஏதாவது உன்னைய நம்பி வந்துட்டேன், நீ கூப்பிட்ட உடனே நான் என்ன ஏரெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் பலி செலுத்திட்டு உன் பின்னாடி வந்துட்டேன், இப்போ என்னுடைய செட்டில்மெண்ட்டுக்கு எதையாவது செய்வியா அப்படின்னு ஏதோ எலிசா எதிர்பார்க்கிறாரோ அப்படின்னு எலியாவுக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ எலியா என்ன கேட்குறா, எலிசா கிட்ட உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எலிசா ரொம்ப ஞானம் உள்ளவனா அவன் என்ன கேட்குறா, உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு 2 பங்கு வேணும்ப்பா. அந்த 1 பங்கு உள்ள எலியாவே அவ்வளோ சாதிச்சார். வானத்தை அடைச்சார், வானத்தை திறந்தார், அக்கினியை வானத்திலேருந்து இறக்குனார், பலிகளை பட்சிக்கும்படி செய்தார், அத்தனை அற்புதங்களையும் செய்த அந்த எலியா, அந்த தேவ ஆவியை பெற்ற எலியா, அப்போ அந்த 1 பங்கு ஆவியிலேயே இவர் இவ்வளோ சாதிச்சார்னா, இதே அபிஷேகம் எனக்கு 2 பங்கு கிடைச்சா நான் எந்த அளவுக்கு சாதிப்பேன், அந்த ஒரு வைராக்கியத்தில் தான் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு 2 பங்காக வேணும். பாருங்கள், அவங்க நல்ல தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் அபிஷேகம் பெற்று உன்னத ஆவியினால் வழி நடத்தப்பட்டாங்களோ அவங்களால தான் சாதிக்க முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் அந்த ஆவியை பெறாதபடிக்கு தங்கள் சுய பலத்தினால நின்னாங்களோ அவங்களால எதையுமே என்ன செய்ய முடியலை, சாதிக்கவே முடியலை. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சகரியா 1 சாமுவேல் 10:10 வாசிங்க. 1 சாமுவேல் 10:10. 1 சாமுவேல் 10:10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதுவரைக்கும் சாதாரணமான ஒரு சவுல், கழுதையை தேடி போன ஒரு சவுல், இப்படிப்பட்ட சவுலை தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டாரு. அவன் மேலே தேவன் அபிஷேக தைலத்தை ஊற்றுறார், உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுகிறாரு. இந்த நிமிஷத்துலேருந்து அவன் எப்படிப்பட்டவன் ஆயிட்டான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் அவன் என்ன செய்துட்டான், மாறிட்டான். அப்போ அது வரைக்கும் கழுதைக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த சவுல் என்றைக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட ஒரு சவுலாய் மாறினானோ அந்த நாளில் அவன் ஒரு தீர்க்க தரிசியாக என்ன செய்துட்டான், மாறிட்டான். அது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற வல்லமையவும் பலனையும் அந்த சவுல் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எந்த இடத்துல உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறதோ, யார் மேலே ஊற்றப்படுகிறதோ அவருடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவருடைய பிந்தின நிலைமை 2 மடங்கான வல்லமையோடு கூட அவர்கள் எழும்புகிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதே போல தான் கிதியோனை நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்தில் இந்த கிதியோன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அந்த வயல்வெளியில் அறுத்த கோதுமைகளை மீதியானியருடைய கையிலிருந்து தப்புவிக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான், போர் அடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவன் பயந்து போய் இதையாவது நம்ம காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், அந்த கோதுமையை போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். போர் அடித்து அந்த கோதுமையை கொண்டு தன்னுடைய ஜீவனத்தை நடத்தணும்னு. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, அந்த கிதியோனை என்ன செய்கிறாரு, அவர் தெரிந்து கொண்டார். அந்த 6 அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:34. பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல், பாருங்க இதுவரைக்கும் ஒரு பயந்து நடுங்கிய மீதியானியருடைய கைக்கு இந்த கோதுமையாவது தப்பிச்சு வச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு அவன் பயந்து மறைந்து என்ன செய்கிறான், அந்த தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி
இப்படிப்பட்ட கிதியோனை அந்த இஸ்ரவேலை ரட்சிக்கும் நியாயாதிபதியாய் தேவன் என்ன செய்தார்? கிதியோனை தெரிந்து கொண்டார். அப்போ அவங்கிட்ட ஆண்டவர் நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. கிதியோனுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட். இஸ்ரவேலில் மனாசையில் நான் ரொம்ப சின்ன கோத்திரம், என்னால் எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்த முடியும்? எனக்கு அதுக்குரிய பலன் இல்லை, என்னைய விட்டுருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் எங்கே போனீங்க, இந்த ஜனங்களை இப்படி விட்டுட்டீங்களே, எவ்வளவோ ஆர்கியூ பண்ணுறான். அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவன்ட்ட மனுஷீகத்தில் நான் பேசுகிறேன்னா பேசிகிட்டே தான் இருப்பான். அப்போ இவன் மேலே என்ன செய்கிறாரு? தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் போல வெளியே நின்று பேசுகிறான். தூதன் பேசுகிற வரைக்கும் மாற்றமே இல்லை. அப்போ அந்த கிதியோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு போட்டிருக்கு. அப்போ அந்த இறங்கும் போது அவன் என்ன செய்கிறான்? உடனே எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். பாருங்க, ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்கிறான்? இவன் பயந்து போயிருந்தான், ஆனால் இப்போ அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செஞ்சிட்டான்? அவன் ஆயத்தப்படுத்திட்டான். கிதியோன் பெரிய ஒரு சேனையை உண்டாக்கி அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதி அவருடைய வாழ்நாளில் ஒரு சாதனையாளனாக அவன் என்ன செய்தான்? இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அதே போல் தானியேலை நம்ம பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாருடைய அந்த சகல காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அவனிடத்தில் இருந்த அந்த அறிவாளிகள் யாரும் அவனுக்கு பிரயோஜனப்படலை, அந்த ராஜாவுக்கு பிரயோஜனப்படலை. அப்போ இங்கே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இங்கே என்ன செய்கிறான்? இருக்கிறான். அப்போ அவனை கூப்பிடுன போது தானியேலை என்ன செய்கிறாங்க? அவங்க கூப்பிட்டு வராங்க. அப்போ தேவ ஆவியை பெறும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அப்போ நம்ம சும்மா பேச்சுவார்த்தையிலையோ நம்முடைய செயல்கள் மூலமாக சும்மா ஒரு ஜெபிச்சோம், சும்மா ஒரு வேதத்தை வாசித்தோம், அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குன்னா எந்த மாற்றத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. எசேக்கியேல் 37 நம்ம பார்க்குறோம். எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, அது எலும்புகளெல்லாம் ஒன்றா கூடும், சதைகள் உண்டாகும், நரம்புகள் உண்டாகும், எல்லாமே உண்டாயிருச்சு. எல்லாம் உண்டாகி எல்லாம் அப்படியே என்ன செய்யுது? கிடக்கு. அப்போ ஆண்டவர் சொல்ல ஆவிகளுக்கு கட்டளை கொடு, அது உள்ளே பிரவேசிக்கும் போது தான் அது எலும்பின் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். காலூன்றி நிற்கணும்னா அதுக்குள்ளே ஒரு ஆவி என்ன செய்யணும்? ஊற்றப்படும் போது மட்டும்தான் அது காலூன்றி என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அப்போ உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் அது என்னவாக தான் கிடக்கும்? சவமாக தான் கிடக்கும். அந்த பள்ளத்தாக்குகளில் எலும்புகள் எல்லாம் இப்போ சதையாக மாறிடுச்சு, நரம்புகள் வந்துருச்சு, ரத்த ஓட்டமெல்லாம் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் அது சவமாக தான் இருக்குது. அப்போ ஆவிகளை அதுக்குள்ளே வர்றதுக்கு நீ ஒரு கட்டளை கொடு, அப்போ தான் அது என்ன செய்யும்? உயிரடையும். அது காலூன்றி பெரும் சேனையாக நின்றதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நம்ம சாதாரணமானவர்களாக நம்ம ஜெபித்துட்டு கடந்து போகிறவர்களா, வேதத்தை வாசிச்சுட்டு கடந்து போகிறவர்களாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம அசாதாரணமான காரியங்களை நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய தேசத்தில் எதிர்பார்க்கிறோம், நம்முடைய குடும்பங்களில் எதிர்பார்க்கிறோம், நம்முடைய திருச்சபைகளை எதிர்பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த பேதுருவை போல் நான் ஊற்றப்படவே, பேதுரு எப்படி பேதுருவுக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்படாது, அது போல் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். எப்படி ஒரு கிதியோன் ஒரு பெரிய சேனையை நடத்திட்டு போகிறதுக்கு எப்படி ஒரு கிதியோனுக்கு ஒரு ஆவியானவர் உள்ளே இறங்கினாரோ, அதுபோல் நான் எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான இறங்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல இடம் கொடுக்கணும். கொடுத்து நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்று ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட நாம் கடந்து போகும்போது தான் நம்ம அந்த காரியங்களை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட தானியேலுக்குள்ள அந்த பரிசுத்த தேவர்களின் விசேஷித்த ஆவி இருந்ததுனால தான் அவனுடைய நாட்களில் எல்லாம் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. நம்ம அப்படி தானே வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்போ எப்படி ஏன் முடிஞ்சுது? அந்த தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவனுடைய வார்த்தை அங்கே எடுபட்டுச்சு. அவன் சொல்கிற தீர்க்க தரிசனங்களுடைய விளக்கங்கள் அது சரியாக அமைஞ்சுது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களெல்லாம் நான் முன்னாடி நின்று செயல்படுறேன், ஆனால் மாற்றங்கள் வரமாட்டேங்குது. அப்படின்னா என்னிடத்துல ஏதோ குறை இருக்குது, என்னுடைய சபையில் வளர்ச்சி இல்லை,
என்னுடைய ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, என்னுடைய வியாபாரங்களில் வளர்ச்சி இல்லை, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு இன்னும் கிடைக்கல. அப்போ இங்கே என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் 120 பேரும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி விடுதலையோடு கூட நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதில் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்துகிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்போ இந்த நாட்களில் நமக்கு என்ன தேவை, உன்னதத்திலிருந்து ஆவி தேவை. நம்ம எல்லார் மேலேயும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். வனாந்திரம் செழித்து வயல்வெளியாகும், கடுவெளி காடாக எண்ணப்படும். அப்படியெல்லாம் ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வரணும்னா உன்னதத்திலிருந்து ஆவி என் மேலே என்ன செய்யணும், ஊற்றப்படணும். என் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படணும். என்னுடைய குடும்பத்துக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், தடையாக இருக்கிற காரியங்கள் உடைக்கப்படணும். எனக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசின் அந்தகார வல்லமைகள் செயலற்று போகணும். என்னுடைய தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகணும். என்னுடைய திருச்சபையில் ஒருமன ஒற்றுமை ஏக சிந்தை உண்டாகணும். ஆத்துமாக்கள் என் திருச்சபையை நிரப்பணும். உன்னதத்திலிருந்து ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படும். அது பர்டிகுலராக சொல்ல, உன்னதத்திலிருந்து ஆவி என் மேல் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. தனியாக எனக்குள்ளே அந்த ஆவி ஊற்றப்படணும், எனக்குள்ளே அந்த ஆவி ஊற்றப்படணும். இன்றைக்கி நான் எழுந்து நிற்கணும்னா அந்த ஆவியின் பலன் எனக்கு இருந்தால் தான் முடியும். பேது எழுந்து நிற்கணும்னா அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டதுனால தான் அந்த பேதுருவால் எழுந்து நிற்க முடிஞ்சுது. கிதியோன் எடுத்து எக்காலத்தை ஊதணும்னா அந்த உன்னதத்திலிருந்து ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கினதுனால. அந்த சிம்சோன் அந்த மொத்த ஜனங்களுக்குள்ளேயும் தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்னால் அவன் பலன் அடையணும்னா உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் போது மட்டும்தான் அந்த காரியத்தை அவனால் சாதிக்க முடிஞ்சது. தானியேலுடைய நாட்களிலெல்லாம் காரியம் ஜெயமாய் முடிந்ததுன்னா அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அவனுடைய நாட்களில் காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்துக்கிற நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் வரணும்னா நான் சும்மா ஜெபிச்சுட்டு போகிறவளாக இருக்கக்கூடாது, சும்மா வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அபிஷேகம், இன்றைக்கி நான் ஜெபிச்சுட்டு எழும்புனேன்னா எனக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்குதான்னு நான் பார்க்கணும். காலையில் நான் நினச்சிட்டே இருந்திருக்கிறேன், நம்ம இந்த நோட்டு இதுகளுக்காக நம்ம சொன்னோமே, இன்னும் ஒரு அசைவையுமே காணோமே. டெய்லி நான் செல்லை எடுத்து பார்ப்பேன், அன்னை சுகுமார் அண்ணன் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, வரலை. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஆனால் நல்லா ஜோமணி காலையில் எந்திரிச்சாலே ஒரு அபிஷேகத்தோடு எழும்பலைன்னா எனக்கு அந்த நாள் ஒரு வீணான நாளாக தான் எனக்கு இருக்கும். எப்போ ஆவியான எழுப்புறாரோ அது 2 மணியாக இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம், அந்நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே அபிஷேகத்தோடு ஜெபிச்சு முடித்தாதான் எனக்கு அந்த ஒரு வல்லமை கிடைக்கும். நான் கீழே இறங்கி வந்துட்டேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. என்னன்னு கேட்கும்போது, எப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நீ இந்த கிராம ஊழியமெல்லாம் செய்கிறேல, அப்போ அந்த கிராம ஊழியத்தில் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, நான் தம்பிகிட்ட சொல்லி நான் ரூபா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 1500 நான் அனுப்புகிறேன், ஏதாவது வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி, உனக்கு தேவைக்கு ஏதாவது வச்சுக்கிறேன். அதை நான் பைபிள் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களான்னு. இப்போ தான் ஒருத்தவங்க பைபிள் சும்மா ஒரு வார்த்தை தான் நினச்சேன். அன்றைக்கெல்லாம் இந்த பைபிள் கிடச்சதெல்லாம் பெரிய ஒரு அற்புதம். எப்படி பாருங்கள், நாங்கள் கிட்டத்தட்ட 97வது வருஷத்தில் எனக்கு அம்மா வீட்டுக்கு வர்ற அந்த பொண்ணு, அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்து ஜபத்துக்கு வர்ற பொண்ணு, அந்த பிள்ளைக்கு நான் அன்னைக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவள் இன்னுமே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, பக்கமாக கிழிஞ்சிருச்சு, பேப்பராக வந்துருச்சு. ஆனாலும் என் பிள்ளைங்க, ஏம்மா இவ்வளோ கந்தலானதை கூட போடாமல் நீ வச்சுருக்கியே அப்படின்னு. இல்லை அது பேப்பர் போடுறதை பற்றி பிரச்சனை, அதில் இருக்கிற வார்த்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்நியார் நடு ரோட்டில் பார்த்துட்டு சொன்னேன், உனக்கு ஒரு பைபிள் நான் வாங்கி தரேன்ப்பா, கனாடை கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோன்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னா, சரி ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் யோசிச்சுட்டே வரேன். வெள்ளிக்கிழமை நான் பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை ரோஸ்லின் வெண்மதி அவங்க பின்னாடி இருந்து என்னை கூப்பிட்டாங்க. என்னக்கான்னு சொன்னேன், எனக்கு ஒரு 10 பைபிள் வாங்கி கொடுக்கணும்னு ஆவியானவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. பாருங்கள், நம்ம இங்கே ஆவியானவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டோம்னா அது இன்னொரு இடத்துல போய் அந்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. உடனே அவங்க சொன்னாங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிருபையாக கொடுத்தாரு. பாருங்கள், இதை பேசிகிட்டு இருக்கும்போதே இதை யோசித்து இந்த காரியத்தில் எப்படி காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உடனே அவங்க ஃபோன் பண்ணி, நான் 1500 அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் வாங்கி கொடுக்குறதுல எங்களோடதையும் சேர்த்துக்கும். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், உன்னதத்துலேருந்து ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் எல்லாம் அப்படியே தான்ப்பா இருக்கும். நம்ம ஜெபிக்கிறதுல ஒரு அசைவே வரவே வராது. நம்ம அப்படி அபிஷேகத்தில் எனக்குள்ளே அந்த ஆவி ஊற்றப்பட்டு
நான் ஜெபிக்கும் போது காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது சாட்சி பகுதி. சாட்சி வா வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப முதுகு வலி தாங்க முடியலை. அப்போ ரொம்ப முதுகு வலி தாங்க முடியல. முந்தா நாள் தான். இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு ராத்திரி எல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்குது. செந்திரிக்கிறது, படுக்கிறது, பேசுகிறது, எந்திரிக்கிறது இப்படிமா இருந்தேன். ரொம்ப வலி. என்னடா மாத்திரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன அப்படி வலி வருதே அப்படின்னு, முதுகு வலிக்குதே அப்படின்னு. அப்புறம் என்னன்ட்டு படுத்துக்கிட்டே இருந்தனாலும் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணாலும் அப்படியே இருந்துச்சு. எந்திரிச்சதும் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சேனே இவர் கதவு திறந்து விட்டார். சரின்னு உள்ளே வந்து ஆண்டவருக்கே நன்றின்னு ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு, எப்பா எனக்கு ஜெபிப்பா, எனக்கு ரொம்ப முதுகு வலிப்பா, ஜெபிப்பான்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணின நிமிஷத்துலேருந்து வலி இல்லை. அப்போ அது ஜெபம் பண்ணக்கு பிற்பாடு வழி இல்லைனுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பார்த்தேன், வேறு வேலைகள், என் வீட்டு வேலைகளே பார்த்துக்கிட்டு இன்றைக்கி தான் துணியே துவைக்கிறேன். ஏன்னா வேலைகள்லாம் பார்க்க முடியலை அப்படின்னு. நேற்று பூரா படுத்தே இருந்தேன். இருந்தாலும் வழி இல்லை. இருந்தாலும் வேண்டாம் படுத்துரு அப்படின்ட்டார். படுத்தே இருந்தேன். சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு சாப்பாடுனார். ஏப்பா சாப்பாடு போய் வாங்கிட்டு வர வேண்டாம், ஏதோ கத்திரிக்காயை போட்டு எனத்தையும் குழம்பு வைக்கிறேன், சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சேன். சும்மா புளி குழம்பு பயம், ஏன்னா வலிக்கும் பயப்படி அப்படின்னு சும்மா கத்திரிக்காயை போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டேன். நல்லா ஆயிடுச்சு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காகவும் இந்த வலிக்காகவும் நன்றி ஆண்டவரே நன்றின்னு நேற்று இன்னைக்கு நைட்டும் அப்படியே நன்றி தான். ஏசப்பா நன்றி, இந்த வலியை எனக்கு இல்லாமல் செஞ்சதுக்கு நன்றி. மொத்தமே வலி இல்லை, எதுவுமே மாத்திரையும் போடலை, ஒன்றும் போடலை. ஆனால் அந்த வலிக்காக கடவுளுக்கு கோடான கொடி நன்றி. நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். நேற்றே இன்றைக்கி வந்து காலையில் இவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன் நேற்று காலையில். அதுக்கு பிற்பாடு இப்போ நைட்டுமே எனக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வான்னாரு. நைட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ வலி இல்லாததுக்கு ரொம்ப ரொம்ப கோடான கோடி ஆண்டவருக்கு நன்றி. வேற சாட்சி சொல்கிறீங்களா? சரி, அவ்வளோதானா சாட்சி? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம அந்த ஆவியானுடைய ஊற்றப்படுதலை பற்றி கேட்டோம். அது உண்மைதான். நிறையா நான் புக்கு படிக்கிறப்ப இந்த எழுப்புதலை கொண்டு வந்தவங்க, இன்றைக்கி அற்புதம் செய்தவங்களாம் பார்க்கணுன்னா, இந்த ஆவியானவர் அவங்க மேலே அவங்க மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணதுனால ஆவி ஊற்றப்பட்ட போது தான் பெரிய பெரிய காரியங்களே செஞ்சாங்க. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்கமாக போய் ஒரு பிரசங்கம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஞாயிற்றுக்கிழமை ஆமீன் போட்டு பிடிக்கிறது, இந்த ஊழியம்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஒன்று செஞ்சு அனலாக ஊழியம் செய்யணும், அற்புதம் நடக்கணும், ஆராதனையில் சுகம் பெறணும், ஜனங்க வர்றது, ஜெபம் பண்ணுறது, போகிறது, இப்படியே இருந்தோம்னா அந்த ஊழியம்னா வர அனலான ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அதனால் நான் என்ன வேணாலும் உனக்கு கிரயம் செலுத்துகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்ப சில காரியங்கள் நான் பெரிய பாஸ்டரை கற்றுருக்கேன். அவர்கிட்ட சில காரியங்களை நான் பார்த்தப்ப தேவையில்லாமல் அவர் என்ன பண்ண மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அதாவது என்னதுன்னா, இல்லை பேசுறதுக்கு மட்டும் பேசுவார், தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத வார்த்தை யாராச்சும் பேசினா கூட பேச மாட்டார். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த வாயில என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. பாருங்களேன், நான் 2 மணி நேரம் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் தேவையில்லாமல் பேசினா அந்த இது என்ன செஞ்சிடும், போய் இது இழந்துடும். அநேகர் இது தெரியாதனால தான் பேசுகிறாங்க. அன்றைக்கி ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தப்ப காலையிலேருந்து 4 மணி வரையும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவங்க வந்து 4 பேரும் சேரை போட்டு உட்காந்து அந்த ஊழியரை பற்றி இந்த ஊழியரை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசுனாங்க. நான் நினச்சேன், ஒரு நேரம் ஜெபம் பண்ணி பிரயோஜனம்லாம் போச்சு. பாருங்க, இப்படித்தான் அநேகர் வல்லமை இழக்கிறாங்க. அந்த வல்லமை எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும்
நம்ம எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு நம்ம வாட்டுக்கு இருந்துட்டோம்னா இந்த அபிஷேகம் நம்ம கூட இருக்கும் இன்னைக்குமே. அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது இதில். அந்த வல்லமையான ஊழியம் செய்யணும்னா மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் இருக்கணும், நல்லா ஆண்டவர்கிட்ட நல்லா உறவாடணும். நோவாத அது ஏனுக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல் இந்த சஞ்சரிப்புனா என்னன்னா அவருடைய நினைவாக இருந்துக்கிட்டே எப்போதும் அபிஷேகம் வாயில் துணி இருந்துக்கிட்டே இருக்கணும். வண்டியில் போவேல வரையில அப்படியே நம்ம இருக்கிறப்ப பாரம்பரியமாக நம்ம காலையில் ஒரு மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இந்த ஜெபம்லாம் இன்னும் எடுக்கூடாது. ஏன்னா பிசாசு தன்னுடைய வல்லமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்கான். அவன் புதுசாக போய்கிட்டே இருக்கான். நம்மளும் ஜெபத்தை கூட்டினாதான் கர்த்தர் இந்த நாட்களை வல்லமையாக பயன்படுத்த முடியும். இன்னைக்கு ஜனங்களை ஒரு வஞ்சிக்கிற சில ஆவிகள் இன்னைக்கு பெரிய செய்யுது. என்ன கேட்டிங்கன்னா, டான்ஸ் ஆட இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் பெரிய ரொம்ப பிரபலமானவர், அவர் மதுரையில் இங்கனக்குள்ள ஒரு வச்சா கூட 1000 பேர் கூடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு. ஏன்னா அவர் டான்ஸ் ஆடுவார். இந்த டான்ஸ் ஆடுறத பார்த்தா பிள்ளைகள் ஆடுறாங்க, பெண்கள் ஆடுறாங்க. இன்னைக்கு இந்த தேவனுடைய வல்லமெல்லாம் இலக்க செய்து டான்ஸ் ஆட கிளம்பிட்டாங்க. அவர் தேனியில் ஒரு சமீபத்தில் போன வாரம் முந்தின வாரம் கூடார பண்டிகை வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கூடார பண்டிகைகளை பார்த்தா டான்ஸ் தான், ஒரே டான்ஸாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் நம்ம வல்லமையாக எழும்பணும்னா பரிசுத்தாவி ஊற்றப்படும். பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது இருதயம் சுத்தப்பட்டு ஜான் விசிலி ஒரு ட்ரெயினில் ஏறுவாராம். ஏறி இப்படி போனால் அந்த ட்ரெயினில் உட்கார எல்லாம் அழுவாங்களாம். பாவ உணர்வு அடையும். பிரசங்கமே பண்ண மாட்டாங்க, பாவ உணர்வு அடைவாங்க. ஒரு பார்த்தாலே பாவ உணர்வு அடைவாங்களாம். இன்னொரு அம்மா பேர் நல்ல பேர், ஒரு கெல்திரி குருமாவா, கேத்திரி குருமா. அவங்க ஒரு ஆட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேச்சுக்கு கூட்டு போகிறதுக்கு பதிலாக கூட்டம் அதிகமாக இருக்குன்னு வேறு பக்கமாக அவங்கள கூட்டு போனாங்க. ஒரு ஹோட்டல் வழி. அந்த ஹோட்டல் வழியை போன போது வேலை பார்த்த கூட அவங்கள பார்த்தோன்னா கீழே ஒன்று சுருண்டு அழுதாங்களாம். எனக்கு படிக்க நம்ம நாட்களில் நம்ம அப்போஸ்தலர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ சாதிச்சிருக்காங்க கேத்திரி குருமா, ஜான் விஸ்லி. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்படி ஊழியம் பார்க்கணும் ஆண்டவரே. அதுக்கு அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தியாகத்தை தான் நம்ம எடுக்கணும். அதுதான் ரொம்ப நான் வாஞ்சிக்கிறேன். அதே நம்ம நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். நம்ம நாட்டில் பிசாசோடைய வல்லமை அது ரொம்ப தலை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஜனங்களை ரசிக்கப்பட சுவிசேஷம்லாம் நீ எடுக்கூடாது. அட்ட டயத்தில் வியாதி சுகமான என்ன பண்ணிடுவாங்க, ரசிக்கப்படுவாங்களா? எங்கள் கேன்சரை போய் அட்ட டயத்தில் சுகமாக்குங்களேன், ஈஸியாக ரசிக்கப்பட்டுருவாங்க. இயேசுவனை சுகமாக்குவார்ப்பா, அவருடைய தலைமுறை சுகமாக, இப்படியே சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே டக்குன்னு போய் கேன்சர், இந்த இன்னொரு தேவ மனுஷன் எத்தனையோ கேன்சர் வியாதிகளை சுகமாக்கிக்கிறாங்க. அவர் கையை வச்சா கேன்சர் சுகம். அப்படியெல்லாம் ஆப்பிரிக்கா தேசத்துலலாம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஒருத்தர் இருந்தார், டிஜிஎஸ் தினகரன். அவருக்கு அப்புறம் அவ்வளோவா இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கலை. அவங்க மயங்கி அந்த ஊழியத்தை இன்னைக்கு செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அப்புறம் சொத்தை சேர்க்க கிளம்பிட்டாங்க. அவருடைய அந்த வல்லமையான ஊழியத்தை அவங்க சந்ததி இன்னைக்கு தொடர முடியும். எனக்கு தெரிஞ்சலாம் ஒருத்தர் நெஞ்சு கிழிஞ்சு உட்காந்துருந்தாங்க. கிழிஞ்சு உட்காரல, தினகரன் இங்கேருந்து சொல்கிறாரு, உன் நெஞ்சு வந்து தைக்கப்படுன்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் சரியாயிருச்சு. இந்த டயத்தை சரியாயிருச்சு. அவர் மூலமாக ரசிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்காங்க. தேனி பண்ணையிலலாம் இன்னைக்கு அவருக்கு ஒரு இதே ஒதுக்கி இருக்கிறாங்க. அவர் இந்த தேனி பண்ண அது இயேசு பண்ண வந்து அவர் மூலமாக ரசிக்கப்பட்டவர். ஆகவே அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவருக்கு ஒரு பில்டிங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு ஊழியங்கள் இன்னைக்கு அந்த விட்டதை நம்ம தொடரணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. அவர் விட்டதை நம்ம தொடருவோம், நம்ம தொடரணும். அதுதான் பெரிய ஒரு இது இன்னைக்கு செய்யணும். அவை கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் இப்பட்ட அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், இந்த பூமியில் என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படி உன்னை நிலை நிறுத்துவேன்னு சொன்னார். ஆகவே நம்ம நிலை நிறுத்தணும். பாருங்க, அப்படிதான் நம்ம வல்லமையாக எடுக்கணும். பாவம் செய்கிறவங்க, உபச்சாரம் செய்கிறவங்க நம்மளை பார்த்தாலே பாவ உணர்வு அடையணும். அந்த அளவுக்கு நம்ம எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அவரும் இன்னைக்கு வல்லமையை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற இடத்துல நம்ம இல்லைன்னா அதுதான் பெரிய காரியம். ஏன் ஆப்பிரிக்கா தேசத்தெல்லாம் இன்னைக்கு நடக்குது. அசால்ட்டில் செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாங்க. இதுதான் நம்ம வாஞ்சிக்கணும். வரங்கள் வல்லமை 9 வரங்கள் பவுல் சொல்றாரு. அந்த வரங்களை நாடி விரும்புங்கள் சொல்றாரு.
அற்புதம் செய்கிறவராம் இதெல்லாம் பார்க்குறப்ப, இதெல்லாம் செய்கிறப்ப ஜனங்க ஈஸியாக ரசிக்கப்படுவாங்க. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி ஆவியின் வல்லமை ஊற்றப்படணும் ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மேல் அப்படிப்பட்ட ஆவி வல்லமையை தாங்க ராஜா. கடைசி நாட்களிலே மாம்சமான ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க ராஜா. ஏதோ ஆண்டவரே சபையை நடத்தணும், ஏதோ வாங்கணும், ஏதோ போய் வீட்டில் மறுபடியும் வேலைகளை செஞ்சா கிடையாது ராஜா. அப்போஸ்தலருக்குள்ள அந்த எழுப்புதல் ஆண்டவரே, ஜான் வெஸ்லி, கேத்திரி குல்மாக்குள்ள இருக்கிற அந்த பயர், அக்கினி எங்களுக்குள்ளே கிரியை செய்யணும் ராஜா. அதற்கு நாங்கள் என்னெல்லாம் விளக்குறையும் செலுத்தணும் ராஜா, அதை எல்லாம் செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய தூக்கங்களை எல்லாத்தையும் நாங்கள் தகப்பனை தியாகம் பண்ண ஆண்டவரே நாங்கள் இப்போதிருந்து ஆயத்தம் ஆகுறோம் ராஜா. ஆண்டவரே, தேவையில்லாத பேச்சுக்கள் ராஜா, ஆண்டவரே இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தி குறை சொல்லுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகணும் ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிற ராஜா. தகப்பனே, இதெல்லாம் எங்க அபிஷேகத்தை கெடுக்குது ராஜா. ஒருவரை பத்தி ஒருவர் இன்னொருத்தர்களை மணிக்கணக்கில் நாங்க பேசும்போது அபிஷேகத்தை நாங்க இழந்துறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஆவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு நோக்கமாய் நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்யும்படி உடைய கரத்திலே நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. தகப்பன் தாமே, மைசோத்தன் அன்னைக்கு கிதியோன் கேட்டது போல எங்களை ஏன் இப்படி கைவிட்டுட்டீங்க, எகிப்தில் அப்படி அற்புதம்லாம் பண்ணினீங்களே, இன்னைக்கு நாங்களும் அதை தான் கேட்குறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நாங்கள் எவ்வளோ செபிச்சு ஒரு மாறுதல் வரலையா ஆண்டவரே. ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரம். அநேகர் சொல்கிறாங்க நம்ம ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு மெஜாரிட்டி அதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்லுவேன், ஏதோ பிரதமர்னு அவர் தானே, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் மாற்றணும்ல, அதான ஜெபம். பாருங்கள், ஏன் கேட்டிங்கன்னா நம்ம அந்தளவுக்கு இன்னும் எழும்பாதபடி நம்ம இருக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கும் பாருங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாட்டில் 3 சட்டங்களை போட்டுட்டாங்க. 3 சட்டங்கள் பயங்கரமான வக்கீல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது. தேசத்தை அசைக்கிற ஜெபம் என்கிற ஆவியானோடு நம்ம நேரத்தை சஞ்சரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனப்போ குறித்து போட்டிருக்கு, குடும்பங்கள் இருந்தாலும் அவன் சஞ்சரித்து குழந்தைகளை பெற்றான் போட்டிருக்கு பாருங்க. அப்போ நம்ம எதையும் காரணம் சாக்கு சொல்ல முடியாது. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம இன்னைக்கு விசுவாசிகளை சொல்கிறோம், அவங்க வரல இவங்க வரலன்னு. இந்த ஊழியக்காரன் இந்த பொறுப்பு எடுக்கணும். அவங்க வராதக்கெல்லாம் நம்ம தான் காரணம். ஆவி நம்ம மேலே ஊற்றப்பட்டுச்சுன்னா அவங்கள ஈஸியாக ஆலயத்துக்கு தேடி ஓடி வருவாங்க. நம்ம ஒரு சபைகள் விசுவாசிகளை இன்னைக்கு குறை சொல்லவே கூடாது. பாருங்க, ஊழியர்கள் எழும்ப வேண்டிய அளவு எழும்பணும். அதை தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் வாரத்தில் யாராச்சும் வரலைன்னா என்னையே நான் பரிசோதித்து பார்ப்பேன். ஆண்டவரே, அவங்க மேலே நான் குறை சொல்ல விரும்பலை, என்னை இன்னும் சீர்படுத்தணும் ஆண்டவரே, இன்னும் நான் எழும்பணும் ஆண்டவரே. அவங்க வராதற்கு நான் ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு பாருங்க. நாங்கள் ஆவியானுடைய வல்லமை. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த கடைசி நாட்களிலே கடைசி மணித்துளிகளை வந்து நிற்கிற ராஜா. எங்களை நம்பி கொடுத்த இந்த ஊழியத்தை ஆண்டவரே, அதுக்கு பாத்திரவானா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனோ தானோ என்று ஆண்டவரே, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னீங்க ராஜா. பெரிய சாபம் ஆண்டவரே. ஊழியத்தை ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது ராஜா. பெரிய சாபம் ஆண்டவரே. அது பெரிய சாபத்தில் போய் விடுமே ஆண்டவரே. இந்த கரத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. வல்லமையாக பயன்படுத்துங்க. வீணான கதைகள், வீணான அலுவலங்களை சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே. போன வாரம் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரை பார்த்தேன். ஒரு ஊழியக்கார குடும்பம் கிரிக்கெட்டு மைதானத்தில் உட்காந்து கிரிக்கெட்டு பார்க்குறாங்க ராஜா. அப்பா, அவங்க தாத்தா இந்த ஊழியத்தை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு வந்தார். ஆனால் இவங்க போய் கிரிக்கெட்டில் உட்காந்து கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராஜா. தகப்பனே, ரொம்ப வேதனையாக இருக்கு ராஜா. இவர்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று தெரியாதபடி உலகத்தான் கிரிக்கெட் விளையாட அதை போய் ரசித்து பார்க்குறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் தாமே இப்படி ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே சந்திங்க ராஜா. இவர்கள் ஊழியர்களை எழுப்புதல் அடையும்படி நாங்கள் செபிக்கிறோம். கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கரக்களை, டான்ஸுகள், பாடல்கள்
அப்பா கலர் லைட்டு போட்டு அநேக காரியங்கள் இன்னைக்கு நடந்து கிறிஸ்தவ எங்கேயோ போய் கொண்டிருக்கிற ராஜா உயிர் மீட்சி அடையட்டும் ராஜா. அதற்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்ததாமே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மற்றவர்களை விட ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் சொல்லலாம் ராஜா, நாங்கள் எழும்பணும் ராஜா, நாங்கள் எழும்பி முன்மாதிரியாக நாங்கள் இருக்கணும் ராஜா. அதற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அக்கா கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டாதான் சன்னங்கள் சீர் பொருந்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. இந்த கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. இன்றைக்கு நம்மளுக்கு அக்கா பானுமதி அக்கா அவங்களுக்கு பிறந்த நாள். இன்னைக்கா திங்கக்கிழமை பிறந்த நாள். அதனால் சாப்பாடு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நல்லா ருசியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் போய் ஒரு சரவணா ஸ்டோரில் வாங்கி கொடுத்தாக்கா டேஸ்ட்டு பாருங்க வாங்கி கொடுத்தா அது தக்காளி சோறு மாதிரியே இருந்துச்சு, பிரியாணி மாதிரியே கிடையாது. அப்படி வாங்கி கொடுத்தா அப்புறம் நாங்கள் பெஸ்ட்டானதாக வாங்கியிருக்கோம். நல்லா அருமையாக இருக்கும். பாசுமதி ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கோம் சிக்கன் பிரியாணி. இது முட்டை பிரியாணி நல்லா அருமையாக இருக்கும். ஆகவே அம்மா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அக்காவுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிறந்த நாளை காண்டு இன்றைக்கு அவர்கள் ஆகாரத்தை மஸ்தான் பண்டிக்கு அவர்கள் தகப்பனை பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே அன்றைக்கு கேக்கு வாங்கி கொடுத்தார்கள். இன்றைக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ராஜா. தகப்பனே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாளில் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரே கண்மலை தேனினாலும் ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன்தாமே அவர்களுக்கு நல்ல காண்டாமிரத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களை உடைய கரங்களிலே அப்பா அம்மை ஸ்தோத்திர குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. தொடர்ந்து கர்த்தருக்காக ஆண்டவரே உடைய ஊழியங்களுக்கு அப்பா தாங்குகிற அநேக மிஷினரிகளை அநேக பத்திரிகை அப்பா அப்படிப்பட்டவர்களை தாங்குகிற அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. உடைய கரத்தில் தொடர்ந்து அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஐயாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. நீங்க கூட இருந்த அப்பா அம்மை ஸ்தோத்திரம். இஸ்ரவேலான தேவனாய கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை கண்டு அப்பா இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எல்லாரும் நம்ம சேர்ந்து கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதாய். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் என்றது சதா காலங்களில் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா.